நாட்டில் பல தேர்தல்கள் நடந்திருக்கிறது. ஆனால் எந்த மாறுதலும் உருவாகவில்லை என்பதுதான் உண்மையான உண்மை. மாற்றம் வர வேண்டும் என்றால் கோட்பாட்டளவில் ஒரு புதிய சிந்தனை, ஒரு மாற்றம் வராதவரை ஒரு மாற்று அரசியல் என்பது வெறும் வெற்று வார்த்தையாகவே இருக்கும். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று ஒரு ஊராக பேசி வருகிறோம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்பது இதுவரை இருந்த கோட்பாடுகளை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்டி எழுப்புவது. கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிப்பதல்ல, அந்த கட்டடத்தையே இடித்து தரமட்டமாக்கிவிட்டு புதிய ஒரு கட்டடத்தை கட்டுவது, தங்களுக்கு பிடித்தது போல கட்டுவது. அதற்கு கட்சி ஆட்சிகளால் அதை சாத்தியப்படுத்த முடியாது. மக்கள் புரட்சி ஒன்றால் தான் அதை சாத்தியப்படுத்த முடியும். மக்கள் ஜனநாயக புரட்சிக்கும் தேசிய இன உரிமைக்கும் வேறுபாடு ஒன்றும் கிடையாது. மக்கள் புரட்சி என்பது பரந்தூரிலே 5000 ஏக்கரில் எங்களுக்கு விண்ணூர்தி நிலையம் வேண்டாம் என்று ஓராண்டாக மக்கள் போராடுவது என்பது மக்கள் புரட்சி தான். இடிந்த கரையில் எனக்கு அணு உலை வேண்டாம், அணு உலை ஆபத்தானது, அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கரைகளை குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என அணு விஞ்ஞானிகள் அறிவுறுத்துகிறார்கள். உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது. எனவே அணு உலை வேண்டாம் என்று 2 ஆண்டுகள் என் மக்கள் இடிந்த கரையிலே இருந்து எல்லா வேலையும் விட்டுவிட்டு வருவாயை துறந்து வயிற்றிலே பசியை நிறைத்துக் கொண்டு போராடிய போராட்டமும் புரட்சிதான். என் மலையை நொறுக்காதே, என் பூமி தாயின் மார்பை அறுக்காதே, என் ஆத்து மணலை அல்லாதே, என் பூமி தாயின் இரத்த நாளங்களின் நரம்பை அறுக்காதே, தோலை செதுக்காதே என்று துடித்து போராடுவது போராட்டம் எல்லாம் புரட்சிதான். ஆசிரியர்கள் நிரந்தர பணி வழங்கு என்று போராடியதும் புரட்சிதான். செவிலியர்கள் கொரோனா நேரத்தில் எங்களுக்கு பணிக்கு எடுத்தீர்கள், நிரந்தர பணி ஆக்குவோம் என்று கூறித்தானே எடுத்தீர்கள், எங்களை நிரந்தர பணியாளர்கள் ஆக்குங்கள் என்று போராடுவதும் அந்த போராட்டமும் அந்த வடிவமும் புரட்சிதான். போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுடைய பிடித்த பணம் 7500 கோடி என்னாச்சு, அதை எங்களுக்கு தாருங்கள் என்று இன்று வரை போராடுகிற ஒவ்வொரு நாள் போராட்டமும் புரட்சிதான். இந்த புரட்சிகர போராட்டங்கள், மக்களின் பிரச்சனைக்குரிய போராட்டங்கள் ஆங்காங்கே 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 சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக சிதறி கிடக்கின்றன. என் உடன் பிறந்தார்களே, மீனவர் படுகொலைக்கு எழுந்த கிளர்ச்சி புரட்சி, வேளாண் குடிமக்கள் காவிரி நதிநீருக்காக செய்கிற புரட்சி, ஈத்தேனுக்கு எதிராக என் பூமி தாயின் ஈரக்கொலையை அறுக்காதே, இதயத்தை அறுக்காதே, சிறுநீரகத்தை பறிக்காதே, கண்களை புடுங்காதே என்று கதறி துடித்து போராடுகிற போராட்டம் எல்லாம் புரட்சிதான். ஆனால் நிலமெங்கும் புரட்சி தீ அங்கொன்றும் இங்கொன்றும் அங்கொன்றும் எங்கொன்றுமாக சிதறி கிடக்கிறது. இதை ஒரே இடத்தில் குவித்து பெருநெருப்பாக மாற்றினார் கட்டுக்கடங்காத காட்டு தீ போல பெரும் புரட்சியாக, மாபெரும் மக்கள் ஜனநாயக புரட்சியாக கிளர்ந்து வெடிக்கும். இவ்வளவுதான் அடிப்படை தேசிய இனத்தின் உரிமை விடுதலை. என் நிலத்தை பாதுகாப்பது, வளத்தை பாதுகாப்பது, மலையை பாதுகாப்பது, காட்டை பாதுகாப்பது, கடலை பாதுகாப்பது, மானுட உரிமையான கல்வி, மருத்துவம், கல்விக்கேற்ற வேலை, பெண்ணிய உரிமை, சாதி வில்லற்ற சமத்துவ சமூகம், தொழில் வளர்ச்சி,
பொருளாதார மேம்பாடு, இவையெல்லாம் ஒரு தேசிய உரிமைதான். இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் ஏன் பிறந்தன? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். ஐரோப்பிய நாடுகளில் இது போலதான் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவ மதம், டென்மார்க், சுவிஸ், நார்வே, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தனை நாடுகள் பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரே இறை, ஒரே இறை தூதர் இயேசு. பிறகு அதற்காக எத்தனை நாடுகள்? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். காரணம், என் மொழி, என் கலை, என் கலாச்சாரம், என் பண்பாடு, என்னுடைய வழிபாடு, இவற்றை பாதுகாக்க எனக்கு ஒரு நிலம் தேவைப்படுகிறது. அதனால்தான் அது தனித்தனி நாடாக பிரிந்தது. நாம் மொழி தேசிய இனங்களாக பிரிந்தோம். இந்தியாவிலிருந்து விடுதலை பெற்ற பாகிஸ்தான் ஒரு நாளைக்கு முன்பாக போகிறது. ஆனால் ஓர் இறை, ஏக இறைவன் அல்லாஹ், அதை ஏற்றுக்கொண்டு சென்ற நாடு பாகிஸ்தான். நபி வழியே, நபி மொழிய எங்கள் வழி என்று ஏற்றுக்கொண்டு போன மக்கள் இஸ்லாமிய பெருமக்கள். பிறகு அதற்கு பங்களாதேஷ் என்ற நாடு பிறந்தது. அதே இஸ்லாம், அதே இறை, அதே நபி மொழி வழி. பிறகு என்ன பிரச்சனை? அவன் உருது, நான் வங்காளி. அங்கே மொழி வழிய தேசிய இனங்கள், நிலங்கள். இதான் வரலாறு. இந்தியா ஒரு தேசம் அல்ல, பல நாடுகள், பல தேசங்களின் ஒன்றியம். அது ஐரோப்பிய யூனியன், அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம் போல இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இதுல என் நாடு தனி, தமிழ்நாடு. இந்தியா முழுமைக்கும் என் நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு, அது வேறு. இப்போது இருக்கிற இடம், இது என் நிலம். அது ஆந்திர நிலம், அது தெலுங்கு தேசம், இது தமிழ் தேசம், அது மலையாள தேசம், அது கன்னட தேசம். நாங்கள் தமிழ் தேசம் பேசுவது அருவருக்கத்தக்க ஒன்று. பிரிவினைவாதம், பாசிசம், சாவனிசம், செப்பரேட்டிசம் என்றெல்லாம் பேசுகிற பெருமக்களே, ஐயா என்.டி. ராமாராவ் தெலுங்கு தேசம் என்று கட்சி ஆரம்பிச்சபோது எங்கே போயிருந்தீர்கள்? அந்த கட்சியோடு எதற்காக நீங்கள் எல்லாம் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தீர்கள்? இன்று வரை சந்திரபாபு நாயுடு அவர்களோட பாரதிய ஜனதா எதற்காக கூட்டணி வைக்கிறது? தமிழ் தேசம் பேசுகிற, அடுத்த நிலத்தில் தமிழ் தேசம் பேசுகிற நாங்கள் பாசிஸ்ட் என்ற, ஆந்திராவில் தெலுங்கு தேசம் என்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற அந்த அரசியல் கட்டமைப்போடு கூட்டணி வைக்க அவசியம் என்ன? தேவை என்றால் நீங்கள் கூடிக்கொள்வீர்கள், கொஞ்சி குழாவீர்கள். தேவையில்லை என்றால் விமர்சிப்பீர்கள், தேச துரோகி என்பீர்கள். அதுபோல இது என் நாடு, என் மொழி தமிழ், உலகின் மூத்த மொழி தமிழ். என் மொழிக்கென்று வளமை இருக்கிறது. உலகில் எம்மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி உலகிலே உண்டென்றால் அது என் உயிர் மொழி தமிழ்தான். எந்த மொழியும் புறமொழியின் துணையின்றி தனித்து இயங்க முடியாது, தமிழ் தவிர. கர்நாடகாவா 40 விழுக்காட்டுக்கு சொற்கள் இல்லை. கேரளா, ஆந்திரா, இந்தியாவில் ஈ சினிமா இல்ல, ஈ சினிமா தான், ஈ பிக்சர் தான் சொல்லுவான். அவனுக்கு பல சொற்கள் கிடையாது. ஆனால் எனக்கு எல்லாவற்றுக்கும் கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர் சொற்கள். ஏனென்றால் நான் மொழிகளின் தாய் என் தமிழ். எல்லா இடங்களிலும் மைக்கு தான். என் மொழியில் இது ஒளி வாங்கி, எல்லா மொழியிலும் அது ஸ்பீக்கர் தான். என் மொழியில் அது ஒளி பெருக்கி, ஒளி பெருக்கி. எல்லா மொழிகளிலும் இந்த லைட், என் மொழியில் விளக்கு. எல்லா மொழியிலும் டியூப் லைட், என் மொழியில் குழல் விளக்கு. எல்லா மொழியிலும் லேப்டாப், என் மொழியில் மடிக்கணினி. எல்லா மொழியிலும் கம்ப்யூட்டர், என் மொழியில் கணினி, கணிப்பொறி. எல்லாவற்றுக்கும் வேர்ச்சொற்கள், கலைச்சொற்களை கொண்டது என்னுடைய மொழி தமிழ். இது கார், என் மொழியில் மகிழுந்து. இது மோட்டர் பைக், என் மொழியில் அது துள்ளுந்து. எல்லா மொழியிலும் அது சைக்கிள், என் மொழியில் அது ஈருருளி. எல்லாவற்றுக்கும் இது ஹெலிகாப்டர், அது உலங்கு ஊர்தி. அது பிளைட், விண்ணுறுதி இல்லை வானூர்தி. எல்லாவற்றுக்கும் கலைச்சொற்கள், உயிர் சொற்கள், வேர்ச்சொற்களை கொண்ட உலக மொழிகளின் தாய் என்னுடைய தமிழ் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
அந்த மொழியை சிதைத்து அழிக்க எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும் அந்நியன் எதிரி எதிரிதான். அது எவனா இருந்தாலும் சரி. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை உன் தாயை தடுத்தாலும் விடாதே. இதான் புரட்சி பாவலர் எங்களுக்கு முழுமைத்து வச்சிருக்க முழக்கம். மற்றவர்களுக்கெல்லாம் மொழி ஒரு தொடர்பு கருவி, எங்களுக்கு தமிழ் உயிர். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று புரட்சி பாவலன் முழங்கினான் என்றால் சும்மா கிடையாது. என் மொழி அழியும் போது என் முகம் சிதையுது. என் முகம் சிதையும் போது என் இறந்த பிணத்தை நீங்க அடையாளம் காட்ட முடியாது. இது யாரு உடம்பு யாரு போனோம் தெரியாது. அப்படி என் மொழி சிதைந்து அழியும் போது என் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது. இப்ப நான் யாரு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் தமிழனே இல்லை. ஏன்னா என்கிட்ட தமிழ் இல்லை, தங்கிலீஷ். நான் சாதம் சாப்பிடுறேன், ரைஸ் சாப்பிடுறேன், சோறு சாப்பிடுறது இல்லை. பிரச்சனை அங்கதான். சாதம் சமஸ்கிருதம், ரைஸ் ஆங்கிலம். இடையில் தூய தமிழ் சொல், பச்சை தமிழ் சொல். சோறு இல்லை, சோறு இழி சொல் என்று இந்த மக்கள் கருதுறான். அதை மாத்தணும்னு நினைக்கிறேன். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. எங்கள் மொழிஞாயிறு தாத்தா தேவனாய பாவாணர் எங்களுக்கு முன்வச்சு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்க முழக்கம். தமிழ் மீட்சிடணும், வென்றாக வேண்டும் தமிழ். அப்படிப்பட்ட எங்களுடைய தாய்மொழியை சிதைத்து அழிக்க எந்த கொம்பாதி கொம்பன் நினைத்தாலும் மான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அனுமதிக்க முடியாது.